அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டோம். எப்ப பார்த்தாலும் பாரதிய ஜனதா கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி. ஏன் கூட்டணி வச்சு என்ன தப்பு? நீ கூட்டணி வச்சீங்கல்ல 1999 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சியா இல்லையா? திமுக கட்சி சேர்ந்த எம்பி பாரதிய ஜனதா அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்கல்ல. திரு முரசொலி மாறன் அவர்கள் ஒரு வருஷமா பேச்சு மூச்சு இல்லாம உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் போது இலாக்கா இல்லாத மந்திரியா வச்சிருந்தாங்க, இலாக்கா இல்லாத கேபினெட் மந்திரியா வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா இனிச்சுது, இப்ப கசக்குது. 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சு போட்டீங்களா இல்லையா? நீங்க வச்சா பாரதிய ஜனதா நல்ல கட்சி, நாங்க கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. அப்புறம் இந்த ஜால்ரா போடுற கட்சி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சி, வெக்கமா இல்ல பாரு. திரு முத்தரசன் அவர்களே, இந்த போட்டோ நீங்க நல்லா பாரு, நீங்க எல்லாம் போய் காட்டுங்கப்பா. நீங்க இந்த ஊருக்காரெல்லாம் போய் காட்ட வேணும். கம்யூனிஸ்ட் கட்சி யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க? திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. திமுக யாரோட கூட்டணி வச்சிருந்தது? பாரதிய ஜனதா, வாஜ்பாய். இந்த பக்கம் கருணாநிதி, இந்த பக்கம் முரசொலி மாறன். 2 பேரும் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் போது கூட்டணி வச்சீங்கல்ல, சட்டமன்றத்திலையும் கூட்டணி வச்சீங்கல்ல. அப்புறம் நாங்க கூட்டணி வச்சா நீ எதுக்கு பயப்படுற சொல்லுவாங்க. சட்டமன்றத்தில் நானும் தம்பி எல்லாம் அமர்ந்திருந்தோம். திடீர்னு ஸ்டாலின் எந்திரிச்சு பேசுறாரு. என்னை பார்த்து, என்னங்க நீங்க போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டீங்க, நீங்க தான் ஒட்டும் உள்ள உறவும் இல்லைன்னு சொன்னீங்க, 2030 வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்க. எனக்கு ஷேக் ஆகி போச்சு. இது என்ன முதலமைச்சர் போய் இப்படி கேட்கிறாரு? நான் எந்திரிச்சு சொன்னேன், இது எங்க கட்சிங்க, இது அதிமுக எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்க விருப்பம், நீ எங்க பயப்படுறீங்க, நீங்க எங்க கதறீங்க அப்படின்னு சொன்னதே அப்படியே அமர்ந்துக்கிட்டார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் பயம் வந்துட்டுது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதுமே பயம் வந்துட்டுது. இன்னொன்னு சொல்றார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்க நிறைவேற்றுவோம். எங்களுக்கு இப்ப என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கு. ஸ்டாலின் அவர்களே, ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது, கரெக்டான நேரத்தில் வரும். உங்களுக்கு சரியான நேரத்தில் மரணடி கொடுப்போம், கவலைப்படாதீங்க. நீங்க கனவு காண்பதெல்லாம் பகல் கனவாக இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, திரு 200 சீட்ல ஜெயிக்கிறீங்க, கனவுல ஜெயிக்கலாம். நிஜத்துல அதிமுக கூட்டணி தான் 210 இடத்துல ஜெயிக்கும். உண்மைதானே? டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.